சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. சிட்டு வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. உடனே சிட்டு வந்து இது மாதிரி எல்லாம் வந்து அப்பாக்காக ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஸ்னேகா, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, அவள் ஏதோ ஒரு பிளானோட தான் இப்படி அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாளோன்னு எனக்கு தோணுதுன்றாங்க. இங்கே பாரு சிட்டு, எந்த காரணத்துக்காக உண்மையை சொல்லிடாது, சொன்னேன்னு வச்சுக்கோங்க என்னோட லைஃபே போயிடும், நான் கஷ்டப்பட்டது எல்லாமே போயிடும்ன்றாங்க. அவள் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு அவள் கேட்குறான்றதுக்காக உண்மையை சொல்லிடாதுன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை சிந்து, நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இருந்தாலுமே வந்து நம்மளுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, நம்ம பண்ணாது இருக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது, அப்படி மட்டும் பண்ணிடாது சிட்டு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டோ நீ சொல்லிட்டாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சிந்து, நான் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாது, சொல்ல மாட்டேன்ல, எந்த காரணத்தை கொண்டு சொல்ல மாட்டேன், நீ இந்த அளவுக்கு வந்து இப்போ சொல்கிறேன்னா அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்லுவேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு வாங்க, இங்கே பாரு, எந்த ஆங்கிளில் வேணுனாலையும் அவள் உங்ககிட்ட வந்து போட்டு வாங்க பாப்பா, ஆனால் நீ அதை சொல்லிடக்கூடாது. சரி சிந்து, நான் சொல்ல மாட்டேன், எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, அப்படி இருக்கும்போது நான் உன்னை காட்டி கொடுத்துருவேன், நான் சொல்லு, எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சிந்து போகிறாங்க. ஸ்னேகா ஏதோ பிளான் பண்ணிட்டா, அதனால தான் இப்படி தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறான்ட்டு சிந்து யோசிக்கிறாங்க. சிந்து இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.